இப்போ ஒருத்தரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும், சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இந்த குருவுக்கு சுக்கிரன் 6, 8 இப்படி இருந்துச்சுன்னா அவங்க திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடும். ரொம்ப இலகுவா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு குருவும் சுக்கிரனும் இந்த 6, 8 இல்லாமல் மற்ற இடங்கள்ல இருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதில் திரிகோணத்தில் குருவுக்கு சுக்கிரன் திரிகோணத்தில் இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருந்தா அது மூடம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா குரு நிற்கிற டிகிரிலேயே பக்கத்தில் 3.20 டிகிரிக்குள்ளே வந்து சுக்கிரன் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணமே ஆகாது, ஒரே ராசிக்குள்ளே இருந்தாலும். இதே திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் வருதுன்னா அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பெண்ணோட ஜாதத்தில் சுக்கிரன் கெடக்கூடாது, ஆணோட ஜாதத்தில் குரு கெடக்கூடாது. இப்படி கெடாமல் இருந்தால் தான் அவங்க திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் மகர ராசியில் குரு இருக்க பார்த்துருக்கீங்களா? பேசியே மொட்டாட்டி வரட்டி விட்டுருவேன். அதே மாதிரி பெண்களோட ஜாதத்துலையும் பாருங்கள், குரு அதிலேயே இருப்பார். அந்த பெண்ணும் வீட்டுக்காரனை பேசியே ஓடி போயிடுவேன் வீட்டுக்காரன். ஏன்னா குரு கெட்டு போயிடுது. கண்ணியில் சுக்கிரன் இருக்க பெண்களோட அதில் எப்போ பார்த்தாலும் விரக்தியிலே இருப்பாங்க. ஏன்னா பெண்ணுன்னா சுக்கிரன், அவர் போய் நீச்சமாகக்கூடாது. அப்போ நீசமாகும்போது என்ன ஆகுது, அவங்க தன்னை இழந்துடுற மாதிரி அவங்க எப்போதுமே அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்.